சசிகலா முதல்வர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என தம்பிதுரை கூறிய கருத்து அதிமுகவில் புதிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. லோக்சபா துணை சபாநாயகரும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை போயஸ் தோட்ட இல்லத்தில் சசிகலாவை திங்களன்று அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, உதயகுமார் புடைசூழ சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, தமிழக முதல்வராக ஆட்சி தலைமையை சசிகலா ஏற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். பன்னீர்செல்வம் முதல்வராகவும் சசிகலா பொதுச் செயலாளராகவும் இருப்பதால் பிரச்சனை ஏற்படுமா என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பியதற்கு, உத்தரப்பிரதேசத்தில் கட்சித் தலைவராக அப்பா முலாயம் சிங்கும் முதல்வராக அவரது மகன் அகிலேஷ் யாதவும் இருப்பதை மேற்கோள் காட்டிய தம்பிதுரை, ஆட்சி தலைமையையும் கட்சித் தலைமையும் தனித்தனியாக இருந்ததால்தான் அங்கே சமாஜ்வாடி கட்சி உடைந்து போனதற்கு காரணம் என்றார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னிலை வைத்துத்தான் தேர்தலை வெற்றி பெற்றார்கள். ஆகவே அந்த கட்சி தலைமையை தான் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அந்த கட்சி தலைமை ஏற்றுக்கொண்ட பொழுது ஆட்சியும் அவர்களால் கொடுப்பது இதுதான் நியாயம். அதுதான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுகோள். இன்னைக்கு அகிலேஷ் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்பா ஒரு இடத்துலையும் கட்சி வந்து அப்பா கிட்ட, ஆட்சி வந்து மகன் கிட்ட பிரச்சனை வந்துடுச்சு இல்லை. அதனால ஒரு இடத்துல தான் இருக்குன்றது என்னோட வேண்டுகோள்.